தமிழ் சினிமாவில் வழியா பல காதல் ஜோடிகள் தம்பதிகளாக இருந்துட்டு வராங்க. கணவன் மனைவின்னு ரெண்டு பேரும் சினிமா துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு பர்சனல் பிரச்சனைகள் இருக்குன்னு தகவல் வந்திருக்கே தவிர அவங்களால துறை சார்ந்த பிரச்சனைன்னு எந்த பிரபல ஜோடிக்கும் தகவல் வந்ததில்லை. ஆனா இப்போ அதை பிரேக் பண்ணி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையே செம்ம கடுப்பேற்றிருக்காங்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி. அப்படி விக்கி நயன் செஞ்ச அடுத்த தரமான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கொஞ்ச நாளாவே விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதி அடுத்தடுத்த பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல நயன்தாரா டாக்குமெண்ட்ரி தொடர்பா தனுஷ் கிட்ட சண்டைக்கு போய் இப்போ அதே பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் தனுஷும் நயன்தாராவும் ஒரே கல்யாணத்துல கலந்துக்கிட்டு அங்க நடந்த விஷயங்கள் செம வைரல் ஆச்சு. இந்த வரிசையில இப்போ புதுசா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்துக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கு இந்த ஜோடி. விக்னேஷ் சிவன் இப்போ பிரதீப் ரங்கநாதனை வச்சு LIKங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டும் ரிலீஸ் பண்ணி செம ஹிட் ஆகிடுச்சு. ஹீரோ பிரதீப்பும் LIK படத்துல நடிச்சு கொடுத்துட்டு இப்போ அவரோட அடுத்த படத்துல நடிக்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. இந்த சமயத்துல தான் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் LIK படத்துக்கு விக்கி சொன்ன பட்ஜெட்டை விட ரொம்பவே தாண்டி செலவு போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல எங்க கிட்ட காசு இல்ல, அதனால இனிமே அந்த படத்துக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு ரொம்ப கராரா சொல்லிட்டாங்களா. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்ச விக்கி தன் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சும்மாவே வீட்டுல உட்கார ஆரம்பிச்சிட்டாரா. இதே 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்தோட தயாரிப்புல நயன்தாராவும் கவினும் சேர்ந்து நடிக்கிற படம் ஆரம்பிச்சதோட அப்படியே நிக்குதா. இதுக்காக எல்லாரும் ரெடியா இருந்தும் நயன்தாரா ஒத்துக்கலையா. ஏமா ஷூட்டிங் வரலன்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் செம ட்விஸ்டா இருந்திருக்கு. அதான் காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, முதல்ல போய் காசு ரெடி பண்ணி LIK படத்தை முடிங்க, அப்புறம் இந்த படத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தயாரிப்பு நிறுவனம் நயன்தாராவோட பதிலால ஆடி போயிட்டாங்களா. கணவன் மனைவி ரெண்டு பேரையும் வச்சு படம் பண்ணா சூப்பர் ஹிட் கொடுக்கலாம்னு நினைச்ச நிறுவனத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் செஞ்சதுனால செம்ம காண்டாயிருக்கு தயாரிப்பு தரப்பு. விட்டா ரெண்டுமே போயிடும், போட்ட மொத்த பணமும் வீணா போயிடுமேன்னு யோசிச்ச தயாரிப்பு தரப்பு விக்கி சொன்ன பட்ஜெட்டை விட தாண்டி போயிட்டாரு. அதனாலதான் அந்த படத்துக்கு இனி காசு தர மாட்டோம்னு சொன்னோம். நீங்களும் தயாரிப்பாளர் தானே, வேணும்னா நீங்களும் கொஞ்சம் காசு போடுங்க, சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களா. இதுக்கு நயன்தாரா தரப்புல இருந்து பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் வரலையா. இருந்தாலும் நயன்தாரா தன்னோட கணவருக்காக LIK படத்தை சேர்ந்து தயாரிக்க ஒத்துப்பாங்க. அதனால நயன்தாரா கவின் படம் சீக்கிரமே ஆரம்பிக்கும்னு நம்புறதா தயாரிப்பு தரப்புல எதிர்பார்க்கிறாங்களா. சீக்கிரமே நயன்தாரா தரப்புல இருந்து பாசிட்டிவான பதில் வரும்னு சொல்லப்படுது. இந்த ஜோடிக்கு வாயில நேரம் சரியில்லை போல. இதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.